ஒரு வெட்டு வெட்டிடலாம். மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா வதக்கலாம். மசாலா வதக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க வதங்கிக்கிட்டு இருக்கு. ஓரளவு வெங்காயம் வதங்கிட்டு வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு அதுக்குள்ள குழம்பு பொடி உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கலாம். அடுப்பு அமுத்திக்கிட்டு மசாலாவை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சிக்கிடுவோம். ஒரு மூடி தேங்காயும் ஜீரகமும் போட்டு குழம்புக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய் மசாலா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அது தட்டில் கொட்டிக்கலாம். சாறில் நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பிடிங்கிக்கலாம். கருவேப்பில் வதக்கிறதுல எங்கள் தாத்தா நொங்கு கொடுத்துச்சு. அதையும் ஒரு வெட்டு வெட்டிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். அது கூடவே 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனதுக்கு சேர்த்துக்கிடணும். நல்லா வதங்கட்டும். நொங்கு சாப்பிட்டு வந்துட்டு நானே நம்ம குழம்பு வச்சுக்கிடுதேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு அரிசி வச்சு மசாலாவும் உள்ள போட்டுக்கிடுவோம். கழுவுன தண்ணியை உள்ள ஊற்றிக்கிடலாம். நல்லா கிண்டி புளி தண்ணியை உள்ள ஊற்றிக்கிடுவோம். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கட்டும். மஞ்சள் பொடி போட மறந்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா? பச்சை வாசனை போயிட்டு தேங்காய் மசாலா போட்டுக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கடைசியாக மீன் சேர்த்துக்கலாம். மீனில் நாங்கள் குளத்து மீன் தான் வாங்கியிருக்கோம். குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் மீண்டும் இறக்கியாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
நிமிஷத்தில் மீன் வெந்துடும். மீன் குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி. அடுப்பை அமுத்திடலாம்.